இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட்கட் வீடியோ எடிட்டரை யூஸ் பண்ணி எப்படி வீடியோ எடிட் பண்ணலாம். அதில் வந்து முக்கியமாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பேக்ரவுண்டில் ஒரு லேஅவுட்லாம் இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் எப்படி இந்த இடத்துல வீடியோவில் ஷோ பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஷார்ட்கட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கணும், ஏதாவது ஒரு நேம் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே இப்போது நீங்கள் வந்து இது வந்து ப்ளேலிஸ்ட்டு, இங்கே தான் வந்து ப்ளே ஜோனு, இது வந்து டைம் லைனு. அதாவது நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் இந்த வீடியோ எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னும்போது இந்த வீடியோவை ட்ராக் பண்ணி ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துட்டோம்னா அது ப்ளே ஆகும். இந்த ப்ளேலிஸ்ட்டை வந்து நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக டைம்லைனில் வச்சு தான் எடிட் பண்ண முடியும். ஸோ இந்த டைம்லைனில் நீங்கள் இந்த வீடியோவை வச்சா மட்டும்தான் எடிட் பண்ண முடியும். ஓகே, இப்போது இதில் வந்து எப்படி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆட் வீடியோ ட்ராக், இன்னொரு வீடியோ ட்ராக்கு ஆட் பண்ணணும். ஆட் பண்ண உடனே நம்ம மறுபடியும் தேவையான ஃபைலை எடுத்து இங்கே ப்ளேலிஸ்ட்டில் ட்ராக் பண்ணி விட்டுட்டு, ட்ராக் பண்ண அந்த ஃபைலை வந்து இங்கே அடுத்த வீடியோ ட்ராக்கில் மூவ் பண்ணி விட்டுடணும். இந்த இது இப்போ ப்ளே பண்ணுறோம் பாருங்கள், அந்த க்ரீன் ஷேடோவோடு வரும். அந்த க்ரீன் ஷேடோ வராமல் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள், டைரெக்டாக ஃபில்டர் போயிடுங்க. ஃபில்டர் போயிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே க்ரோமா சர்ச் பண்ணுங்கள். க்ரோமா சர்ச் பண்ணிங்கன்னா க்ரோமா கீ சிம்பிள்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு. அதாவது இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த க்ரீன் லேஅவுட் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆன மாதிரி தெரியும். ஸோ இப்போ அதை கம்ப்ளீட்டாக ஃபேட் ஆன அதை வந்து கம்ப்ளீட்டாக இந்த பட்டனை தவிர மீதி எல்லா க்ரீனையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பிக் பாயிண்ட் பிடிச்சிட்டு இங்கே இருக்கிற க்ரீன் கலரில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். அந்த க்ரீன் பேட் எல்லாம் போயிடும். ஸோ இப்போது நம்ம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து தேவையான பொசிஷனில் வைக்கணும், தேவையான லொக்கேஷனில் வைக்கணும் இல்லைங்களா, தேவையான சைஸ் வைக்கணும். ஸோ இங்கே வந்து சைஸ் அண்ட் பொசிஷன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இங்கே இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த சைஸு உங்களுக்கு என்ன சைஸு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சைஸு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எந்த லொக்கேஷனில் வேணுமோ அதை ட்ராக் பண்ணி அந்த லொக்கேஷனில் விட்டுட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். இது ஓகே ஆகிடும். ஸோ இப்போ மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்களேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து அதை ப்ளே பண்ணும்போது அந்த வீடியோவுக்கு வரும்போது சடனாக வருது இல்லைங்களா, சடனாக ஷோ ஆகுது. ஸோ அதை வந்து எப்படி பண்ணலாம், ஒரு பிளர் மாதிரி வந்துட்டு பிளர் மாதிரி போயிடணும், ஒரு ஃபேடாக ஒரு எப்படி ஷேடோ மாதிரி வந்துட்டு ஷேடோ மாதிரியே போயிடணும். அந்த மாதிரி வேணும் அப்படின்னா ப்ளஸ் பண்ணிவிட்டு ஃபேட் இன் வீடியோ அந்த வீடியோவை கொடுத்தீங்கன்னா இங்கே இப்போ ப்ளே பண்ணுற பாருங்க. ஒரு மறைஞ்ச மாதிரி போகணும் இல்லைங்களா, அப்போ வந்து மறைஞ்ச மாதிரி வருது பாருங்க. இது ஃபுல்லாக முடியும் போது அப்படியே போயிடுச்சு. ஸோ இதை வந்து மறைஞ்ச மாதிரியே போகணும் அப்படின்னா ஃபேட் அவுட் வீடியோ அதை கொடுங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். பிளர் மாதிரி ஒரு ஷேடோ மாதிரி வந்துட்டு ஷேடோ மாதிரியே போயிடும். ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோ வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் இது எல்லாத்தையும் ஒரே வீடியோவாக ஆக்கணும்
இன்கேஸ் நீங்கள் வேறு ஆடியோ ஃபைல் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடணும் அப்படின்னா டைம்லைனில் போய்ட்டு இங்கே ஆட் ஆடியோ ட்ராக் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு ட்ராக் ஓப்பன் ஆகும். அந்த ட்ராக்கில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க மியூசிக்கை இந்த ப்ளேலிஸ்ட்டில் ட்ராக் பண்ணுங்க. அப்புறம் அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற ஆடியோவை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுட்டு மொத்தமாக ஒரே வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்போர்ட் அதை கொடுத்தீங்கன்னா இந்த பாப்பப் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக எக்ஸ்போர்ட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேம் கேட்கும். அந்த நேமை வந்து நீங்கள் எந்த மாதிரி நேம் வைக்கணும் அந்த வீடியோவுக்கு அப்படின்ட்டு நேம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்த உடனே இந்த இடத்துல அது லோட் ஆக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல அந்த இது எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எத்தனை பர்சன்டேஜ் எக்ஸ்போர்ட் ஆகுது வீடியோவாக டோட்டல் இந்த எடிட் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி ஒரே வீடியோவாக எப்படி எக்ஸ்போர்ட் ஆகுது, எத்தனை பர்சன்டேஜ் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்றத இதில் ஷோ ஆகும். இது கம்ப்ளீட் ஆன உடனே இந்த இடத்துக்கிட்ட ஒரு க்ரீன் கலர் டிக் மார்க் ஆகும். இந்த க்ரீன் கலர் டிக் மார்க் காட்டின உடனே தான் உங்களுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வீடியோவாக உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் லொக்கேட் பண்ண இடத்துல வந்து இந்த வீடியோ ஃபைலு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் போய்ட்டு அந்த வீடியோவை எடுத்து எங்கே அப்லோட் பண்ணணுமோ ஈஸியாக அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா. தேங்க்யூ ஸோ மச்.